Tambaram ji, Thiru Navarkar ji, all leaders on the dais, party workers from all the parties, friends from the media, brothers and sisters, I'd like to welcome all of you here. மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களே, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். The election of 2019 is a clash between two different visions of our country. 2019 நாடாளுமன்ற தேர்தல் என்பது இரண்டு கருத்தியல்களுக்கான நடக்கின்ற போராட்டம். The Congress party says that all different ideas, all different perspectives, different languages, different histories, different cultures must live happily together. All voices must be heard. காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு அணுகுமுறைகள், பார்வைகள் எல்லாம் ஒன்றிணைந்து மிக மகிழ்ச்சியாக ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று கருதுகிறது. The RSS and the BJP say only one idea should govern India. ஆனால் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஒரே ஒரு கருத்தியல் தான் இந்த நாட்டை முழுவதும் ஆள வேண்டும் என்று கருதுகிறது. We say power must be in the hands of the people. They say power must be in the hand of one man. நாம் சொல்லுகிறோம் இந்த நாட்டின் அதிகாரம் இந்த நாட்டு மக்களின் கைகளில் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிகாரம் ஒரு தனி மனிதன் கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். We want the people of Tamil Nadu to decide their future. நாம் எண்ணுகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் தான் தங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். They want an organization from Nagpur to decide the future of the Tamil people. ஆனால் அவர்களோ நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழ்நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். They obviously have not read the history of the Tamil people. அவர்களுக்கு தமிழகத்தினுடைய தமிழ் மக்களுடைய சரித்திரம் தெரியாது. They have not read the great authors, the great thinkers of this state. அவர்கள் தமிழகத்தினுடைய தொன்மையான சிந்தனையாளர்களையும் தமிழகத்தை சமைத்த சான்றோர்களையும் அவர்கள் அறிந்தவர்கள் இல்லை. They do not understand what Periyar ji said. தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார் என்று அவர்களுக்கு தெரியாது. What Karunanidhi ji said. கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்று அவர்களுக்கு தெரியாது. What Kamaraj ji said. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன சொன்னார் என்று அவர்களுக்கு தெரியாது. And they certainly don't understand the spirit of the Tamil people. அவர்களுக்கு தமிழன் தமிழ் கலாச்சாரம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. Because if they did, they would understand that nobody can tell the Tamil people what to do. அவர்களுக்கு அது புரிந்திருந்தால் தமிழ்நாட்டை மக்கள் தமிழர்கள் யாராலும் நிர்பந்தப்படுத்த முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். The Tamil people are flexible, loving, and will do anything if you treat them with respect. தமிழக மக்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள், அன்பானவர்கள், எல்லோரையும் நேசிப்பவர்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை அன்போடு நடத்தினால் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய வைக்க முடியும். But disrespect the people of Tamil Nadu and you will never be able to get anything out of them. ஆனால் அவர்களை அவமரியாதை செய்தால் அவர்களிடமிருந்து எதையும் பெற முடியாது. As Chidambaram ji said in his speech, the central idea of Tamil culture is self-respect. நம்முடைய மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள் தமிழர்களுடைய மையமான சிந்தனை என்பது சுயமரியாதை. Respect of different ideas, respect of different religions, respect of women. எல்லா சிந்தனைகளையும் மதிப்பது, எல்லா மதங்களையும் மதிப்பது, குறிப்பாக பெண்களை மதிப்பது, இதுதான் தமிழக கலாச்சாரத்தின் அடித்தளம். These are the pillars on which Tamil civilization is built. இந்த தூண்களின் மீதுதான் தமிழ் சமூகம் நிற்கிறது. So Mr. Narendra Modi does not understand exactly who he is confronting. நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த கலாச்சாரமும்
இதற்கு பின்னாலே இருக்கின்ற தத்துவமும் தெரியாது. He is confronting thousands of years of Tamil history. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிறைந்த தமிழகத்தினுடைய வரலாற்றை அவர் அறிந்தவர் இல்லை. He is confronting millions of people who speak their beloved language Tamil. லட்சக்கணக்கான மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழியினுடைய தொன்மையை அவர் அறிந்தார் இல்லை. And I can already tell you before the election who is going to win this fight. நான் இப்பொழுதே சொல்ல முடியும், இந்த தேர்தலை யார் வெல்வார்கள் என்று நான் இப்பொழுதே சொல்ல முடியும். The Tamil people are going to win this fight. தமிழர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள். Some things are pre-decided. அவைகளைத்தான் நாம் இப்பொழுது பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். So I don't want to go into much detail about the election. ஆகவே தேர்தலை பற்றிய பெரும் விவரங்களுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. I want to speak to you about the voice of the Tamil people. நான் தமிழ் மக்களுடைய குரலை பற்றி மட்டுமே உங்கள் மத்தியில் பேச ஆசைப்படுகிறேன். Mr. Narendra Modi feels that just because he can control the chief minister, he controls this state. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய முதலமைச்சரை அவர் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கின்ற காரணத்தால் மட்டுமே தமிழக மக்களையும் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். We don't want to control this state. We want the people of Tamil Nadu to control this state. ஆனால் நாம் தமிழ்நாட்டையோ தமிழக அரசையோ கட்டுப்படுத்த விரும்பவில்லை. And I want to give you a small example. நான் ஒரு சிறு உதாரணம் சொல்லுகிறேன். People have appreciated our manifesto. They have said that this manifesto truly represents the voice of the Indian people. அங்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை மக்கள் மனம் திறந்து பாராட்டி இருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையை இந்தியாவின் குரல் என்று சொல்லி இருக்கிறார்கள். In our discussions during the manifesto building process, the Tamil people told us about the NEET exam. இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயாரிக்கின்ற போது தமிழக மக்கள் நீட் தேர்வை பற்றி எங்களிடம் சொன்னார்கள். They told us that they do not like the imposition of this exam on the Tamil people. நீட் தேர்வை தங்கள் மீது திணிப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்று தமிழ் மக்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள். They told us of a young Tamil girl called Anita who committed suicide because of this exam. நீட் தேர்வினுடைய காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்ட அனிதா என்கிற அந்த இளம் பெண்ணை பற்றி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். So if you read our manifesto, you will find a line in her memory, a line that respects every young Tamil girl. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு வரி அது தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அங்கீகாரம் செய்து மரியாதை செய்கின்ற வரிகள் அந்த வரி. The line says, we will not impose NEET on the youngsters of this state. அந்த வரி சொல்லுகிறது, நாங்கள் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் மீது நீட் தேர்வை திணிக்க மாட்டோம் என்று எங்கள் தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. It seems like a small line in the manifesto, but it is actually an expression of the people of Tamil Nadu. அது ஒரு சிறு வரியாக இருக்கலாம், ஆனால் அந்த வரிக்குள் தான் தமிழனுடைய குரல் பின்னால் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். And you will find that every line in our manifesto is the expression of somebody in our great country. அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு வரியும் ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு இந்தியனுடைய உள்ளத்து உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வரிகளாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். The central theme of our manifesto is the idea of justice, nyaya. எங்கள் தேர்தல் அறிக்கையினுடைய மைய கருத்து சமூக நீதி, நியாயம். Over the last 5 years, Mr. Narendra Modi has carried out great injustice against our people. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு நரேந்திர மோடி மிகப்பெரிய அநீதிகளை இழைத்திருக்கிறார். He has stolen thousands and thousands of crores of rupees and given them to his friends. தமிழக மக்களிடமிருந்து மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களிடமிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பறித்து அதை தன்னுடைய நண்பர்களிடம் கொடுத்து விட்டார். 35,000 crores to Nirav Modi. 35,000 கோடியை நீரவ் மோடி என்ற நண்பரிடம் கொடுத்து விட்டார். Mehul Choksi, Vijay Mallya, Lalit Modi. The names are familiar with you. மெகுல் ஜோக்சி, விஜய் மல்லையா, லலித் மோடி என்று இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு பிரபலமான நீங்கள் அறிந்த பெயர்கள் தான். And to the people he told you lies. மக்களிடம் அவர் உண்மையை சொல்லவில்லை, பொய் சொன்னார். He promised every single Indian person he would put 15 lakh rupees in your bank account. அவர் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று பொய் சொன்னார்.
And so we have decided that we are going to fulfill his promise. நாங்கள் முடிவு செய்தோம் அவருடைய வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். He lied, we are going to tell you the truth. நான் உங்களிடம் உண்மையை சொல்ல போகிறேன். So some months back we started a process of trying to figure out how much money we could give to the poor people of this country. சில மாதங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு கலந்துரையாடலை துவங்கினோம். இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு அடிப்படை வருமானம் தேவை என்கிற ஆலோசனையில் நாங்கள் ஈடுபட்டோம். Chidambaramji is sitting here and I asked him some months back, give me a number. Do not give me a long list. Do not give me a big theory. Give me a number. How much money can we give to the 20% poorest people in this country? இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு சிதம்பரம் அவர்களிடம் நான் கேட்டேன், எனக்கு ஒரு நீண்ட தத்துவமோ பெரிய கட்டுரையோ தேவையில்லை, எனக்கு ஒரு தொகையை சொல்லுங்கள். அந்த தொகை இந்தியாவிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை வருமானத்தை உறுதி செய்யக்கூடிய தொகையாக இருக்க வேண்டும். அந்த தொகையை மட்டும்தான் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். நீண்ட விளக்கத்தை நான் உங்களிடம் கேட்கவில்லை என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு சிதம்பரம் அவர்களிடம் நான் சொன்னேன். How much money can we give the poorest people in this country without harming the economy? இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு நான் எவ்வளவு தொகையை வழங்கினால் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் அதனால் பாதிக்கப்படாது என்று நான் அவர்களிடம் கேட்டேன். The answer, brother and sisters, is 72,000 rupees a year. அவர் கொடுத்த விடை 72,000 ரூபாய் ஒரு ஏழையினுடைய குடும்பத்திற்கு. 3,60,000 rupees in 5 years. 3,60,000 ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு. This is the amount of money that the Congress party is going to give to 20% of India's poorest families. என் அருமை நண்பர்களே, இந்த 3,60,000 ரூபாயை காங்கிரஸ் கட்சி பதவியில் ஏற்ற உடனே 5 ஆண்டுகள் இதை உறுதியாக 20 விழுக்காடு இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகையிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு செய்யும். We have called the scheme Nyaya Yojana or justice. இதை இந்த திட்டத்தை நாங்கள் நியாய யோஜனா அல்லது நீதியின் திட்டம் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறோம். 5 crore families are going to have money put directly in their bank account and the money is going to go to the woman of the household. 5 கோடி குடும்பங்களுக்கு இந்த தொகை சென்று அடையும். அதிலும் குறிப்பாக அந்த குடும்பத்தின் தலைவியாக இருக்கிற அந்த குடும்ப தலைவியிடம் அந்த கணக்கில் அந்த தொகை ஒப்படைக்கப்படும். No government in the world has attempted such a revolutionary idea. உலகத்திலே எந்த அரசாங்கமும் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டத்தை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளவில்லை. It is a surgical strike on poverty. அது வறுமையின் மீது நாம் செய்திருக்கிற மிக நுண்ணிய தாக்குதல். But it is not only designed to put money into your bank account. அது பணத்தை மட்டும் உங்கள் வங்கி கணக்கில் போடுவதல்ல. As you are all aware, through Notbandi and Gabbar Singh tax, Narendra Modi took money out of your pockets. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமும் கபர் சிங் டாக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கொடுமையான ஜிஎஸ்டி மூலமாகவும் உங்கள் பைகளில் இருந்த பணத்தை எல்லாம் மோடி அரசாங்கம் பறித்துக் கொண்டது. He snatched your purchasing power away from you. உங்களுடைய வாங்கும் சக்தியை இந்த அரசு பறித்துக் கொண்டது. When he took the money away, you could no longer buy things. உங்கள் பைகளில் இருக்கிற பணத்தை எடுத்து விட்டால் நீங்கள் வாங்கும் சக்தியை இழந்து விடுகிறீர்கள். When you could no longer buy things, factories stopped producing things. உங்களால் பொருட்களை வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன. Unemployment rose and the economy faltered. வேலையில்லா திண்டாட்டம் பெருகி பொருளாதாரம் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறது. Nyaya scheme is designed to counter that. நியாய திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் அதை சரி செய்வதற்கான ஏற்பாடு என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். We are going to start putting money into your pocket. உங்களுடைய பைகளிலே நாங்கள் பணத்தை போட போகிறோம். You're going to start buying products and goods as a result. உங்கள் பைகளில் இருக்கின்ற பணத்தை கொண்டு நீங்கள் பொருட்களை வாங்க போகிறீர்கள். You'll buy shirts, pants, shoes, cell phones, watches. உங்கள் பைகளில் இருக்கிற பணத்தை வைத்து நீங்கள் சட்டை, பேண்ட், மொபைல் போன், வாட்ச் போன்ற பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். As you start buying things, factories will start producing things. நீங்கள் பொருட்களை வாங்க வாங்க
தொழிற்சாலைகள் வேலை செய்ய துவங்கும். As factories start producing things, your children will start getting jobs in those factories. தொழிற்சாலைகள் வேலை செய்து அதிகமான பொருட்களை தயாரிக்க உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். Brothers and sisters, the Nyaya scheme is designed to jumpstart India's economy. இந்த நியாய திட்டம் என்பது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு புதிய எழுச்சியை தருவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். Narendra Modi took the petrol out of the engine. We are putting the petrol back in the engine. தேசத்தினுடைய இயந்திரத்திலிருந்து நரேந்திர மோடி அரசாங்கம் பெட்ரோலை எடுத்து விட்டது. Narendra Modi shut down the economic engine. We are going to restart the economic engine. நம்முடைய பொருளாதார இயந்திரத்தை அவர் மூடிவிட்டார். And the result is going to be that you are going to get jobs and money in your pocket. நாம் அதை சீர் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பொருளாதாரம் மறுசுழற்சி எடுக்கும். Mr. Narendra Modi has said that the money for the Nyaya scheme will come from the middle class. நரேந்திர மோடி சொல்லுகிறார், இந்த நியாய திட்டம் என்று அறிவித்திருக்கிற இந்த திட்டத்திற்கு நடுத்தட்டு வர்க்க மக்கள் தான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். And I want to make it absolutely crystal clear to every single person in the middle class. நான் நடுத்தட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இதை தெளிவாக்க விரும்புகிறேன். The money is not going to come from you. உங்கள் பைகளில் இருக்கிற பணம் நிச்சயமாக அந்த திட்டத்திற்கு எடுக்கப்பட மாட்டாது. Mr. Narendra Modi has been giving thousands and thousands of crores of rupees to his favored few. நரேந்திர மோடி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார். Anil Ambani, Mehul Choksi, Nirav Modi, Lalit Modi, Vijay Mallya, that is where the money is going to come from. அனில் அம்பானி, நிரவ் மோடி, சோக்சி, மல்லையா போன்ற அவர்களிடமிருந்து இந்த பணத்தை நாங்கள் எடுப்போம். There is no shortage of money in this country. இந்த நாட்டில் பணத்திற்கு பற்றாக்குறை இல்லை. Demonetization and GST destroyed the small and medium industries. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் தவறாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிற ஜிஎஸ்டியும் இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறு குறு தொழிலை முற்றிலுமாக நிர்மூலமாக்கி அழித்து விட்டன. It destroyed the backbone of Tamil Nadu. தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பை அந்த நடவடிக்கைகள் முடித்து விட்டன. 30,000 MSMEs had to shut down. 30,000 சிறு குறு தொழில்கள் மூடப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டன. 50 lakh jobs were lost. 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் இழந்தோம். Tirupur, the textile hub of India, was destroyed. நம்முடைய நாட்டினுடைய ஜவுளி பூங்காவாக இருந்த திருப்பூர் இதனால் சீரழிந்து போனது. Kanchipuram, the silk capital of India, was wiped out. பட்டு நகரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம் தன்னுடைய பொலிவை இழந்து தன்னுடைய தொழிலை முழுவதும் இழந்து விட்டது. So we realize we have to do something special for the young entrepreneurs of this state. இதையெல்லாம் உணர்ந்த நாங்கள் தமிழகத்தினுடைய தொழில் முனைவோர் அவர்களுக்கு சிறப்பாக ஏதாவது திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். One of the first things we are going to do is reshape the Gabbar Singh tax and make it a real GST. இதில் முதல் பணி என்பது மிக கொடுமையாக வரையறுக்கப்பட்டிருக்கின்ற கப்பர் சிங் டாக்ஸ், கொள்ளைக்காரன் வரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை மாற்றி அமைத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எளிதான மிக சுலபமான ஜிஎஸ்டி அமுல்படுத்துவதுதான் அதில் முதல் கட்டம். Gabbar Singh tax has 5 different taxes, 28% tax, and an extremely complicated system of tax collection. கப்பர் சிங் டாக்ஸ் என்பது ஒரு கொடுமையான வரி, 28 விழுக்காடு வரி விதிக்கின்ற வரி. அது மட்டுமல்ல, அதனுடைய நடைமுறைகள் மிகவும் சிக்கலானவை, யாராலும் பின்பற்ற முடியாதவை. We will give you one tax, a simple tax, and the lowest possible tax. நாங்கள் ஒரே ஒரு வரியை தருவோம், எளிமையான வரியை தருவோம், அதிலும் எவ்வளவு குறைந்த வரியை விதிக்க முடியுமோ அவ்வளவு குறைந்த வரியை விதிப்போம். We are going to make the lives of shopkeepers and small and medium industry much simpler. சிறிய வியாபாரிகள், நடுத்தொழில் நிறுவனங்கள், குடிசை தொழில் போன்றவற்றை லாபகரமாக நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்து தருவோம். Mr. Narendra Modi destroyed 5 crore jobs in 5 years. நரேந்திர மோடியின் அரசாங்கம் 5 ஆண்டுகளிலே 5 கோடி வேலை வாய்ப்புகளை நசித்து விட்டது. India loses 27,000 jobs a day. இந்தியா ஒவ்வொரு நாளும் 27,000 வேலை வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறது. And while this unemployment is rampant, there are 22 lakh government jobs that lie empty. ஒருபுறம் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகின்ற போது இன்னொருபுறம்
மத்திய அரசினுடைய 28000 காலி பணியிடங்கள் பணியமர்த்தப்படாமல் காலியாக இருக்கின்றன. Congress party will fill these 22 lakh jobs within a year. காங்கிரஸ் அரசு பதவியேற்ற உடனே இந்த 22 லட்சம் வேலை வாய்ப்புகளை உடனடியாக நிரப்பும். And we will also give you 10 lakh new jobs at the panchayat level. அது மட்டுமல்ல, உள்ளாட்சி அமைப்புகளிலே 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி தருவோம். Currently, if any young entrepreneur wants to open a business in this state, he has to go to different government departments seeking permission. இப்பொழுது யாராவது ஒரு புதிதாக தொழில் முனைவர் விரும்பினால் அவர் பல அரசாங்க துறைகளுக்கு சென்று ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மனுவை கொடுத்து மிகுந்த சிரமத்திற்கு உட்பட வேண்டிய நிலை இருக்கிறது. Department after department you have to go and pay bribes. ஒவ்வொரு துறை மாறி மற்றொரு துறைக்கு அலைந்து ஒவ்வொரு துறையிலே இருக்கின்ற அதிகாரிகள் கேட்கின்ற லஞ்ச தொகையையும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தொழில் முனைவோர் தள்ளப்படுகிறார்கள். So we have decided to change the law. ஆகவே அந்த சட்டத்தையே மாற்றுவதென்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். Any youngster who wants to open தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த இளைஞனோ எந்த இளம்பெண்ணோ ஒரு புதிய தொழிலை துவங்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு எந்த துறையையும் நாடி சென்று அனுமதி பெற தேவையில்லை. அனுமதி பெறாமலேயே அந்த தொழில்களை துவங்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் மாற்றி தர போகிறோம். Open your business, run it for 3 years. If it is successful, then you can go and ask for permissions. உங்கள் தொழிலை துவங்குங்கள். அது வெற்றிகரமாக நடந்தால் 3 ஆண்டுகள் கழித்து அதற்கு பின்பு அதற்கு தேவையான அனுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள். This action itself will create thousands and thousands of jobs in this state. இந்த ஒரு நடவடிக்கை மட்டும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். I want to conclude my speech by saying a little bit about our women. நான் நம்முடைய பெண்களை பற்றி ஒரு சிறிய கருத்தை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். I already said that the money that is going to go in the Nyay scheme is going to go to the woman in the household. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நியாய திட்டத்தின் கீழ் தரப்படுகின்ற அந்த நிதி என்பது அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கிற பெண்ணினுடைய கணக்கில் தான் வரவு வைக்கப்படும் என்று நான் சொன்னேன். 5 crore women will directly get money in their bank account. இந்த திட்டத்தின் அடிப்படையிலே 5 கோடி பெண்கள் நேரடியாக வங்கி கணக்கிலே 72,000 rupees a year, 3,60,000 rupees in 5 years. This money is going to change the lives of these 5 crore women. வருடத்திற்கு 72,000, 5 ஆண்டுக்கு 3,60,000. இந்த தொகை என்பது அந்த ஏழை எளியோட வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வை மேம்படுத்தும். But we are not going to stop there. We want the voice of women to be heard in the parliament and the Vidhan Sabhas. இதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. So we are going to give 33% reservation in the Vidhan Sabhas and the Lok Sabha and the Rajya Sabha. இந்த பணம் கொடுப்பதை மட்டும் நாங்கள் முடித்துக் கொள்ளவில்லை. இந்த பெண்களுடைய குரல் சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்தின் மேலவையிலே, கீழவையிலே எல்லா இடங்களிலும் ஒலிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கான மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றி தருவோம். And we are also going to give 33% reservation to women in central government jobs. மத்திய அரசினுடைய அத்தனை பணியிடங்களிலும் 33 விழுக்காட்டை மகளிருக்கு மட்டுமே ஒதுக்கி கொடுக்க போகிறோம். But the most important thing I want to leave you with here is what I began with. நான் எங்கே ஆரம்பித்தேனோ அதை மீண்டும் சொல்லி முடிவு செய்ய ஆசைப்படுகிறேன். This is a fight between two visions of India. இது இந்தியாவினுடைய 2 பார்வைக்கு நடுவிலே நடக்கின்ற யுத்தம். One that says Tamil Nadu should be run from Tamil Nadu. ஒரு கருத்தியல் சொல்லுகிறது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும், தமிழ்நாடு தான் அதன் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தியல் சொல்லுகிறது. One that says the culture, the language and the history of the Tamil people must be respected. ஒரு கருத்தியல் சொல்லுகிறது தமிழக மக்களுடைய மொழி, அவர்களுடைய வரலாறு, அவருடைய கலாச்சாரம் மதித்து போற்றப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தியல் சொல்லுகிறது. And the other that says Tamil Nadu must be run from Nagpur and from the Prime Minister's office. இன்னொரு கருத்தியல் சொல்லுகிறது தமிழ்நாட்டை நாக்பூரிலிருந்து நிர்வகிக்க வேண்டும், பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதை மேலாண்மை செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தியல் சொல்லுகிறது. That the culture, the language of Tamil Nadu is not important. தமிழக மக்களுடைய மொழியும் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய பண்பாடும் முக்கியமல்ல என்று அந்த தரப்பு சொல்லுகிறது. Our alliance is committed to the first vision.
எங்களுடைய கூட்டணி என்பது நான் முதலில் சொன்ன கருத்தியலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துவதற்காக உழைப்பது. And we are going to defeat Mr. Narendra Modi in the coming election. வரக்கூடிய தேர்தலிலே நாங்கள் நரேந்திர மோடியை தோற்கடிக்க போகிறோம். And after a while Mr. Stalin is going to be the chief minister of Tamil Nadu as well. இன்னும் சில நாட்களிலே திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமரப் போகிறார். I'd like to thank you all very much for coming here this evening. Namaskar, Jai Hind. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி இந்த மாலை நேரத்தில் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். Please support all our candidates. எங்களுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் ஆதரியுங்கள். Nandi. நன்றி.